அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்பதாக தமிழக அரசு ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், காலனி மற்றும் தெருக்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும், அதற்கு நீக்கி மறுபெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசாணையை அறிவித்திருக்கிறது. அதை தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பாக நாங்கள் அதை வரவேற்கிறோம். தமிழகத்திலே ஜாதி வேற்றுமை என்று தமிழனாய் வாழ வேண்டும், சாதி மோதலோடு ஜாதி வன்மத்தோடு வாழக்கூடாது என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு இதை தமிழக அரசு செய்திருக்கிறது. அதே போல தமிழக பாட புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயருடைய தலைவர்களும் தன்னுடைய பெயர்களையும் நீக்க வேண்டும் என்று சொல்லி 2021ஆம் ஆண்டு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். தமிழர் விடுதலை கழகத்தின் தென்காசி மாவட்டத்தின் சார்பாக உயர்நீதிமன்றம் ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறது, தமிழக அரசுக்கு ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், தமிழகத்தில் சில கல்லூரிகள் ஜாதி பெயரோடு பள்ளிகளும் கல்லூரிகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு படிக்கிற மாணவர் மாணவிகளிடையே ஒரு ஜாதி மோதல், ஜாதி தீண்டாமை வரக்கூடாது, ஒரு நல்லிணக்கத்தோடு கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வி பகிர வேண்டும், அதனால் அந்த பெயர்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறது தமிழக அரசுக்கு. இதை செய்து முடிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நீக்காவிட்டால் அந்த பள்ளி, அந்த கல்லூரியுடைய அங்கீகாரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி 1 வாரம் 2 வாரம் அதுக்கு காலக்கெடு கொடுக்கலாம் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. ஆனால் இதுவரையும் தமிழக அரசு செய்திருக்கிறதா என்று சொல்லி எனக்குள் ஒரு கேள்வி. நான் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவன், அதனால் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் 2 உண்டு. அதில் ஒன்று புளியங்குடியில் இருக்கக்கூடிய வீரா செட்டியார் கல்லூரி, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லமணி யாதவர் கல்லூரி. இன்னும் ஜாதி பெயரோடு தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு சில பள்ளிகளும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு ஏன் இதுவரையும் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. அதே போல சட்டங்களை இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் மன்றம் சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்திலே ஒரு சில எம்பிக்கு, பார்லமெண்டத்திலே சட்டமன்றத்திலே எம்எல்ஏக்கள் ஜாதி பெயரோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஜாதி பெயரே தன்னுடைய பெயருக்கு பின் போடுவது அது அவருடைய இஷ்டம். ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில ஒரு மக்களுக்காக அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த மன்றத்துக்கு வருகிற பொழுது ஒரு ஜாதி அடையாளத்தோடு வருவது அங்க சரியாக இருக்குமா என்று சொல்லி தமிழக அரசை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குறிப்பாக தென்காசி மாவட்டத்திலே தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி அவர்கள், அவர் பெயருக்கு முன்பதாக பழனி நாடார் என்று அவர் காரில், அவர் வாகனத்திலே, மற்றும் அவர் தொகுதி பண்டிலிருந்து கட்டி கொடுத்திருக்கிற பேருந்து நிலையமாக இருக்கட்டும், உயர் மின்விளக்காக இருக்கட்டும், இன்னும் பள்ளிகள் ஆக இருக்கட்டும், இதிலே அந்த கல்வெட்டில் பழனி நாடார் என்று பதிக்கப்பட்டிருக்கிறது. இது சரியா தவறா? ஜாதியை ஒழிக்க வேண்டும், ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு எடுக்கிற முயற்சி. ஆனால் இது சரியா தவறா? தென்காசி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பழனி நாடார் என்றுதான் அவரை பெயரை இங்கே அறிவிக்கிறார்கள். அங்க இருக்கிற தென்காசி சட்டமன்ற தொகுதியில தாம் சார்ந்திருக்கிற ஜாதியினுடைய வாக்கை பெற்று அவர் செவிக்கவில்லை, அனைத்து சமுதாயத்தினுடைய வாக்குகளையும் பெற்றும் அவர் எம்எல்ஏ ஆயிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்வார்கள்.
அங்கே பழனி நாடார் என்று சொல்லுகிற பொழுது மற்ற சமூகத்துடைய மக்களுடைய முகம் சுளிக்கும் வரையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தமிழக அரசு ஏன் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? இன்னும் தமிழகத்தில், தென் தமிழகத்தில் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்திருக்கிற மாவட்டங்களை சீரொழிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சில பேர் சாதி வன்மத்தோடு, சாதி வெறியோடு, ஒரு ஆதிக்க திமிரோடு சாதி சண்டையை தூண்டி கொண்டிருக்கிறார்கள். சாதி வன்மத்தோடு சாதி சண்டையை தூண்டும் யாரா இருந்தாலும் தமிழக அரசு அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை குண்டர் சட்டத்தில் இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் ஒரு சாதி கலவரம் ஏற்படும் என்பதை நான் இங்கே தெரியப்படுத்த விரும்புகிறேன். மிக விரைவில் ஜாதி பெயரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள், இன்னும் இந்த எம்எல்ஏ, எம்பிக்கள் இருக்கிற பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டும். நீக்காவிட்டால் தமிழக அரசு ஒரு பிரச்சனையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை வெட்டவட்சமாக தெரிகிறது. இதை தமிழர் விடுதலை களம் தென்காசி மாவட்ட பொறுப்பாளராக நான் வன்மையாக இதனை கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.